Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 2023 கொஸ்டின் பேப்பர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டோட சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அப் டு 7th ஒன் வேர்டு வரைக்கும் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம். ஸோ 8th ஒன் வேர்ட்லேருந்து 14th ஒன் வேர்டு வரைக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8, the point of intersection of 3x minus y is equal to 4 and x plus y is equal to 8. ஸோ இது ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணணும். 3x minus y is equal to 4, x plus y is equal to 8. ரெண்டே ஆட் பண்ணுங்கள், y ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். 3xையும் ஒரு xையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x. இங்கே ரெண்டே ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12. x is equal to 12 divided by 4. ஸோ which is equal to 3. எக்ஸுக்கு எங்கே வேல்யூ 3 இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3,5 தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறமும் நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள், 5 கிடைக்கும். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 9. When proving that a quadrilateral is a trapezium, it is necessary to show 2 parallel sides and 2 non-parallel sides. ஸோ trapezium ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இதிலேருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது ஏபி சிடின்னு நேம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏபியும் டிசியும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அப்போது ஒரு செட்டு வந்து பேரலல் சைட்ஸ். ஸோ 2 பேரலல் சைட்ஸ், அதையும் ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அடுத்தது பாருங்கள், பிசி அண்ட் டிஏ வந்து பேரலல் இல்லாமல் இருக்கும். ஸோ 2 நான் பேரலல் சைட்ஸ். சாரி, ஓகேவா? 2 parallel and 2 non-parallel sides. தான் கரெக்டு. எஸ். கொஸ்டின் நம்பர் 10. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இஃப் sin theta is equal to cos theta, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to. ஃபர்ஸ்ட்டு sin thetaவுக்கும் cos thetaவுக்கும் எந்த வேல்யூ சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு டேபிளர் காலம் மேக் பண்ணுவோம் இல்லையா, அதில் 30கா 45கா 60கா இந்த டேபிளர் காலத்தில் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த டிகிரியில் சைன் தீட்டாவுக்கும் காஸ் தீட்டாவுக்கும் ஒரே வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் 45 டிகிரியில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா சைன் தீட்டாவிலையும் 1/√2 தான் இருக்கும், காஸ் தீட்டாவிலையும் 1/√2 தான் இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள். அப்போ sin 45 is equal to cos 45ன்னு எழுதலாம். ஸோ 1/√2 is equal to 1/√2ன்னு எழுதிக்கலாம். எழுதின பிறகு இது எழுதின மேட்டரில் இதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். இது ட்ரா பண்ணி ஆஸ் யூஷுவல் ஏபிசின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பி அப்படிங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ சியை வந்து தீட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோமே, ஓகேவா? எப்போவுமே கீழே வந்து தீட்டான்னு வச்சிங்கன்னா சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ சைன் தீட்டாவும் 1/2 தான், ரைட்? சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? இதுதான். இது 1, ஹைபாட்டனியூஸ் வந்து √2. அதே மாதிரி காஸ் தீட்டாவும் 1/√2 தான். அப்போது காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு? அதுவும் 1 தான், ஹைபாட்டனியூஸ் √2. அது ஆல்ரெடி எழுதியாச்சு, அப்போ எழுதவே வேண்டாம். அப்போ ஏபியோட லென்த்து 1, பிசியோட லென்த்தும் 1 அண்ட் ஏசியோட லென்த் ஹைபாட்டனியூஸோட வேல்யூ மட்டும் √2. அவ்வளோதான். இதுதான் முதல்ல நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரைட்? இப்போ நான் மறுபடி ட்ரா பண்ணுறேன். இது 1, இது 1, இது √2, ரைட்? திஸ் இஸ் தீட்டா. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம தெரிஞ்சவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். tan தீட்டா, tan ஸ்கொயர் தீட்டா. ஆக்சுவலாக டேர்ன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போது 1/1, ரைட்? இப்போ இந்த பிக்சர் படி தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு எது? இது தான். தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு எது? இது தான். 1/1. 1 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அந்த 1 வந்து ஸ்கொயர் பண்ணணும், ரைட்? tan தீட்டாவுக்கு போல் 1ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அந்த 1 என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டாவுக்கு வேல்யூ என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம், சம்மிலே பார்த்தோம், 1/√2 த ஹோல் ஸ்கொயர், ரைட்? -1. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு டேர்ம்.
அண்டு இங்கே 1/√2 ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும், √2 ஸ்கொயர் பண்ணால் 2 கிடைக்கும், -1. ஓகேவா? இப்போ ஹோல் நம்பர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 - 1. 2 - 1 எவ்வளவு? 1. 1 + 1/2. 1ஐயும் அரையும் கூட்டினா 1.5, ரைட்? 3/2 நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 3/2 கிடைக்கும். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் த ஆன்சர் இஸ் 3/2. டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாமா? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் யூஸ்வலி மெஷர்ட் பை அ டிவைஸ் கேலினோமீட்டர். கொஞ்சம் புக்கில் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கும், கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், இந்த வேர்டு கிடைக்கும். Question number 12. The height of right circular cone whose radius 5 cm, slant height is 13 cm. Right circular cone அப்படின்னு கொடுத்துட்டாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ஒன் வேர்டு செகண்ட் மிட் டெஸ்ட்டில் இருந்துச்சு, அங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஏபிசின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது எப்போவும் பேஸ் வேல்யூவாக எடுக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே ரைட் சர்க்குலர் கோனில் ரேடியஸு, ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட்டு இதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரேடியஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பேஸில் எழுதுங்க. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க? ஹைட் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏபி தான் கொஸ்டின் மார்க். அண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 13. அப்போ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மாதிரி தான் எடுக்கணும், ஏன்னா இது அப்படி தான் வரும். அந்த கோன் ஷேப்பில் உள்ளது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் வரும். இப்போ 13² - 5², ரைட்? பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஹைபாட்னியூஸ் வேல்யூ கொடுத்துருந்தா அதை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு பக்கத்தோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு மனப்பாடம். ஒரு வேல்யூ 13, இன்னொரு வேல்யூ 5 அப்படின்னா அடுத்த வேல்யூ வந்து கண்டிப்பாக 12 தான், ரைட்? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கெல்லாம் மெமரி ஆயிடுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் சிம்பிளிஃபை பண்ணணும். 13 ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த வேல்யூலேருந்து அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 144 கிடைக்கும். ரூட் எடுங்க, 12 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 12. ஓகே, இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஓகே டன். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் டு இட்ஸ் ரேடியஸ்? 3π தான் ஆன்சர். ஆக்சுவலாக ஃபார்முலா 3πr² தான் ஃபார்முலா. r², அதாவது ரேடியஸை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அது கூட என்ன வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுனா ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு உண்டான ஃபார்முலா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எதை மல்டிப்ளை பண்ணணும்? 3π மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். வேரியன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர் இஸ் கொஸ்டின் நம்பர் 14. த லாஸ்ட் கொஸ்டின். ஃபார்முலா இஸ் n² - 1 / 2. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு தான் ரூட் வரும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் ரூட் வராது. ஸோ தெளிவாக கரெக்டாக பண்ணணும். அப்போ 20², என்னோட வேல்யூ வந்து 20 நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, /12. அப்போது 400 - 1 /12, ரைட்? அப்போ 399 /12 டிவைட் பண்ணி பாருங்கள், 33.25 ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.